இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா அப்படி சாப்பிட்றதுக்கு காரமாக நல்லா க்ரன்ச்சியாக ஒரு காரப்பொரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி காரப்பொரி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பொரி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நிலக்கடலையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பொரியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பீனட்ஸ், அதாவது நிலக்கடலையை வறுத்த நிலக்கடலையை தோலை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அதனால், அதாவது மாங்காயோட காஞ்ச மாங்காய் தூள். அதுக்கப்புறம் சாட் மசாலானாவே கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு காரம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லெமனை கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமான காரப்பொரி சூப்பராக சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பொரியை போட்டு இதே ப்ராசஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்